ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல கங்காவை தான் காட்டுறாங்க. திருட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து அவளோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு சாகர் உடனே அதை தடுக்க போகும்போது அவனோட கையில கிழிச்சிட்டு ஓடி போயிடுவானுங்க. அவனோட கை முழுக்க ரத்தமாயிடும். உடனே எல்லாரும் பதறிட்டு இருப்பாங்க. அப்ப கங்கா தான் அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப அழுகையா வரும். இவன் நமக்காக இந்த அளவுக்கு பண்றானே, அவன் உயிரை கூட பெருசா எடுத்துக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் ரொம்ப அவன் மேல பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாகர் அவளையே பார்த்துட்டு இருப்பான். சின்ன வயசுல இதே மாதிரிதான் அவனுக்கு அடிபடும்போது இவ பார்த்து பார்த்து கவனிச்சுப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்குற ஜான்விக்கு செமையா கோவம் வருது. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போலாமா? ஏன் இங்கேயே நீங்க மருந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்ல கங்கா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவா. அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற அங்கிளும் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கங்காவும் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட எல்லாரும் போயிடுறாங்க. இங்க ஜான்வி மட்டும் நிக்கிறா. சிக்கிறா. அப்ப சாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சாகர், நீ வாங்க உன் ரூம்ல நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே கங்கா சொல்றா, அவன் என்ன சின்ன பையனா, அவனே போயிடுவான், நீ போ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே சாகர் சொல்றான், ஜான்வி நான் நல்லா தான் இருக்கேன், நானே போய்க்கிறேன், நீ போய் படுத்து தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதனால அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்படியே போயிடுறா. இங்க கங்கா சாகருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்கு வரா. அவ பின்னாடியே ஜான்வியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன பெரிய டாக்டரா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இந்த பாரு எனக்கு தெரியும், சாகருக்கு எப்போ அடிபட்டாலும் நான் தான் அவனுக்கு நல்லது கெடுது எல்லாமே பார்த்துப்பேன். அது அவனுக்கும் நல்லாவும் தெரியும், இந்த குடும்பத்துக்கும் நல்லாவும் தெரியும். அதனால நீ தேவையில்லாமல் இதிலெல்லாம் தலையிடாத, எங்களுக்குள்ள நீ வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே இதை கேட்ட உடனே ஜான்விக்கு அப்படியே அழுகையே வந்தது. கோவமா அந்த இடத்த விட்டே போறா அழுதுகிட்டு. அதோட அடுத்த நாள் ஆகுது. காலையில எந்திரிச்சதுமே சாகர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. சாகரும் எந்திரிச்ச உடனே என்ன சாகர் இப்போ உனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹாலிக்ஸ் அழைச்சிட்டு அவனுக்கிட்ட கொடுக்குறா. உடனே அந்த நேரத்தில் கரெக்டாக கங்காவும் மஞ்சள் கலந்த பாலை எடுத்துட்டு கொடுக்குறா. 2 பேரும் ஒரே நேரத்தில் குடிக்கிறாங்களா. சாகருக்கு என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. சாகர், இந்த பாரு, இதை தான் நீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிட்டு இருக்கா. உடனே ஜான்வி சொல்றா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால நான் கொண்டு வந்தது தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது உடனே கங்கா சொல்றேன், இந்த பாரு, இது போட்டி போடுற விஷயம் இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக ஜுரமா இருந்திருக்கும், அதனால இந்த மஞ்சள் கலந்த பாலை குடிக்கும்போது அவனுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே சாகர் ஆமாம், நைட்டில் எனக்கு ஜுரமாக தான் இருந்தது, எப்படி கங்கா அவனுக்கு தெரியும், என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கா கொண்டு வந்த பாலை அப்படியே குடிச்சிடுறான். இவளுக்கு ரொம்பவே அவமானமாயிடுது. இவ என்ன நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து இவன் போயிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சாரதா வந்துடுறா. உடனே சாரதா பார்த்துட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் அழற, ஏதாவது பிரச்சனையா, சாகர் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்டா, இவ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுட்டு உள்ளாக்க போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும். அதோட அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. இந்த பாருமா, எனக்கும் கங்காவும் சாகரும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல தான், அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன். இப்போ என் நிலைமையில தான் நீயும் இருக்க. நீ சாகரை உண்மையாக காதலிக்கிற அப்படின்னா எப்படியாவது கங்காவையும் அவனையும் பிடி, அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பொம்பளை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்கு. அவனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அப்படியே கங்கா சாகரை தான் காட்டுறாங்க. 2 பேரும் பாட்டி ரூமுக்கு போயிட்டு பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே கோவமா இருக்காங்களே, இந்த கல்யாணத்துல நான் சம்மதிக்க மாட்டேன், கலந்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே, அதனால சாகர் என்னென்னமோ சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சிடுறான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட ஒரு லிஸ்ட்டே வாங்கிக்கிறான். அது எல்லாத்தையுமே சாகர் கங்கா 2 பேருமே வாங்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ண போறாங்க. நல்லபடியா எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா என்ன நினைச்சான்னு தெரியல, வாங்கின எல்லா பொருளையும் கொஞ்ச நேரம் இந்த பொருள்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வேகமா சாகரோட கையை பிடிச்சிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வேகமா ஓடுறாங்க அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்துட்டு கங்கா சொல்லிட்டு இருக்கா, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட நினைவுகள் புதிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே சாகரும் ஆமா, அந்த சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் மறக்கவே முடியாது, அதெல்லாம்
அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ்ல கங்கா. அதெல்லாம் திரும்ப வந்தா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே கங்காவுக்கு ரொம்பவே வெக்கம் வருது. அவன் வந்து அவளை வந்து தொட்டு தொட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கா. அதுக்கப்புறமா சாகர் வேகமா வந்து ஒரு படகு கிட்ட போய் வந்துட்டு வா கங்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அவளுக்கு வந்து அந்த படகு சவாரினா ரொம்ப பிடிக்கும் போல. அதனால என்ன பண்றா, அவளும் அவன் கூட போயிடறா. 2 பேரும் ஜாலியா தண்ணி தெளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைட்டானிக் போஸ்லாம் வந்து கொடுத்து வேற லெவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கியூட் பேரா இருக்காங்களே நம்ம சாகர் கங்கா. அதோட வந்து அவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்களா. அப்புறம் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட அந்த மாதிரி டைட்டானிக் போஸ்லாம் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே இருக்கிற ரோட்ல உள்ளவங்களாம் இவங்களாம் என்னடா அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி லுக் விட்டுவோன்னு, ஐயோ இதெல்லாம் பார்க்குறாங்க சாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெக்கப்படுவா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சாரதாவும் ஜான்வியும் பார்த்துட்டு அப்படியே கோபமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா இவங்க 2 பேரும் அலப்பற தாங்க முடியல, எப்படியாவது கங்காவை சாகர்ட்டேருந்து பிரிச்சே ஆகணும், அதுக்கு ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கா அந்த சாரதா. அதோட அடுத்த நாள் ஆகுது. மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது அன்னங்காரனுக்கு. அதுக்கப்புறம் சுப்ரியா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அழகா மெஹந்திலாம் போட்டு விட்டுட்டு சூப்பரா வந்து அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே வந்து இங்க பாட்டியை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அத்தைக்காரி சொல்றா, அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ஏன் கலந்துக்கிறீங்க, நேற்று என்னமோ அப்படி பேசுனீங்க, இனிமே இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் போக மாட்டேன் கலந்துக்க மாட்டேன்னு, என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு கேட்டா, அந்த பாரு என்னோட பேரை வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டான், அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதோட இங்க ஜான்வியை காட்டுறாங்க. அவளும் அழகா சாரி கட்டி ரெடி ஆயிருப்பா. அப்போ வந்து சாகரை எப்படியாவது கவர் பண்ணுங்கிறதுக்காக அவன் கிட்ட பின் குத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு, சாகர் எனக்கு வந்து பின் குத்த முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டா, உடனே அவனுக்கு வந்து நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமா நீ தான், இது கூட பண்ண மாட்டியா எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அவனும் தட்டு மாதிரி பின் குத்திட்டு இருக்கான். உடனே இவளும் அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட கங்கா வந்துடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு செம்மையா கோவம் வருது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஜான்வி உனக்கு ஒரு பின்ன கூட குத்த தெரியாதா, சாகர் வந்து ஆம்பளை பையன், அவனுக்கு வந்து என்ன தெரியும், அதான் நான் இருக்கல்ல என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம்ல, சாகர் நீ போ நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, தேங்க் காட் கங்கா நீ வந்துட்ட, எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது நீயே பாத்துக்கோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். உடனே ஜான்விக்கு அப்படி செம்மையா வந்து கோவமா வருது. ஐயோ சிவபூஜையில கரடி நொஞ்ச மாதிரி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதோட வந்து கங்கா சொல்லிட்டு இருக்கா, நீ எதுக்கு வந்து அவனை போய் கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் உனக்கு புரியாது சொன்னா, இதெல்லாம் வந்து அழகா வந்து மாடலிங் பண்ணி ஸ்டைலிஷா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் புரியும், நீ ஒரு விதவை தானே உனக்கு என்ன தெரிய போகுது இதை பத்தி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசிடுறா. இதை கேட்ட கங்காவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடும். உடனே அவ கோவமா அந்த இடத்த விட்டு பாக்குறா. உடனே ஜான்வி சொல்றா, ஏய் பின்னு குத்துறேன்னு சொன்னா எங்க போற அப்படின்னு கேட்டா, நீ தானே திமிரா பேசின, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் ஒரு விதவைன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஹெல்ப் கேட்குற நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்கே அப்படியே ஃபங்க்ஷனில் காட்டுறாங்க. பாட்டியும் அந்த அத்தைக்காரியும் வந்து சுப்ரியாக்காக வாங்கி வச்ச சீர்வரிசையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து சாரதா வந்து தன்னோட மருமகளுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பா போல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா, அந்த பொண்ணு வந்து இதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை, இந்த வீட்டு மருமகளாக அவ தகுதியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தைக்காரி வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து சாகர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு, நானும் கங்காவும் பார்த்து பார்த்து வாங்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க நம்மளோட கங்காவை காட்டுறாங்க. அவ வந்து அழகா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா யாரும் திட்டுத்தனமா கங்கா வந்து சாரி கட்டுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஃபேஸை காட்டல. உடனே வந்து கங்காவுக்கு வந்து ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது, யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு வந்து அவனுக்கு ஃபோன் அடிக்குது. டக்குன்னு கங்கா புரிஞ்சுக்கிட்டு வெளில வந்து பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறா. அவ யாரை பார்த்தா என்னங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி திருட்டுத்தனமா கங்காவை பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.